2024 குறைந்தது 151.3 மில்லியன் வெள்ளி அரசாங்க அதிகாரிகளை போன்ற ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடியில் இழக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இந்த மோசடிகள் கீழறுப்பதோடு அவை முற்றாக நீக்கப்பட வேண்டியவை. குற்ற கண்காணிப்பில் மோசடிகளுக்கு எதிரான எச்சரிக்கை வழங்குவதில் பங்கெடுப்பதற்கு நன்றி. அரசாங்க அதிகாரிகள் போல ஆள்மாறாட்ட மோசடி எப்படி செய்யப்படுது? முதலில் வேண்டாத ஒரு அழைப்பாக அது வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் செய்யப்படும். மோசடிக்காரர்கள் காவல்துறை, நாணய வாரியம், மனிதவள அமைச்சு அதிகாரிகளைப் போல பேசுவார்கள். மோசடி ஆசாமிகள் அரசாங்க சின்னங்களை தங்களின் அடையாள புகைப்படத்தில் பயன்படுத்துவார்கள். அவர்கள் சொல்வதை உண்மை என்று நம்ப செய்ய அவர்கள் போலி வாரண்ட் அட்டைகளையும் கொடுப்பார்கள் அல்லது அரசாங்க அமைப்புகளின் முத்திரை பதித்த கடிதங்களையும் காட்டுவார்கள். பாதிக்கப்பட்டவருக்கு அவரின் வங்கிக் கணக்கில் சந்தேகப்படும்படியான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது என்று தெரிவிக்கப்படும் அல்லது அவர்கள் சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்று குற்றச்சாட்டப்படுவார்கள். மோசடிக்காரர்கள் அதன் பிறகு பாதிக்கப்பட்டவரிடம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி சொல்வார்கள். பாதுகாப்பான கணக்கிற்கு பணத்தை மாற்றிவிடுங்கள் என்பார்கள். நகை, தங்க, கட்டி போன்றவற்றை இன்னொருவரிடம் கொடுக்கும்படி சொல்வார்கள். தாங்கள் மோசடி செய்யப்பட்டது பிறகுதான் தெரிய வரும். அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் ஒருபோதும் மற்றவங்களோட வங்கி கணக்கு பத்தி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆமாம், உண்மையில் உங்களின் வங்கி கணக்கு விவரங்களை யாருமே கேட்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் பதற்றப்பட வேண்டியதில்லை. மோசடி ஆசாமிகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவசரமாக காரியத்தில் ஈடுபட தூண்டுவார்கள். நாம் அனைவருமே மோசடியில் சிக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? முதல்ல, உண்மையான அரசாங்க அதிகாரிகள் ஒருபோதும் உங்ககிட்ட பணம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதிலும் ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு மாற்றி விடும்படி சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க வங்கி கணக்கில் பதிவிடும் விவரங்களையும் ஒருமுறை வரும் மறைச்சொல்லையும் கேட்கவே மாட்டாங்க. மூன்றாவது, அதிகாரப்பூர்வமற்ற செயலி கடைகளில் இருந்து பதிவிறக்கம் செய்யவே கூடாது. இறுதியாக, உங்களை நெருக்குதலுக்கு ஆளாக்கி உண்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரடியாக அழைப்பை மாற்றிவிடுகிறோம் என்று மோசடிக்காரர்கள் வழக்கமாக செய்வார்கள். உண்மையில் எந்த அரசாங்க அமைப்பும் உங்கள் அழைப்பை காவல்துறைக்கு மாற்றிவிடாது. ஒருவேளை குற்றம் செய்யப்பட்டுள்ள நிலை இருந்தால் உங்களை காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ள சொல்வார்கள். இணையத்தில் புகார் செய்வது அல்லது நேரடியாக காவல் நிலையம் சென்று புகார் செய்ய வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் ஏன் உங்களை தொலைபேசியில் அழைத்து பணத்தை மாத்திவிட சொல்லணும்? அந்த அழைப்பின் மறுமுனையில் இருப்பது யார் என்பது தெரியாது. அது பாதுகாப்பானது அல்ல. மோசடிக்காரர்கள் பயத்தை ஏற்படுத்தி அவசரமாக நடவடிக்கை எடுக்க செய்ய பயன்படுத்தும் உத்திகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எனக்கு வரும் தனிப்பட்ட அழைப்புகள்ல என் தனிப்பட்ட விவரங்களையும் தகவல்களையும் அளிக்கும் நபர் தெரிவிப்பார். அது உண்மையான அரசாங்க அதிகாரி தான் என்ன நம்பிச்சியும். பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கையை பெற அந்த உத்தியை மோசடிக்காரர்கள் பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். அவர்கள் உங்களின் முழு விவரத்தை சொல்லி அது சட்டப்பூர்வமானதை போல தோன்றச் செய்வார்கள். அதை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தால் அது gov.sg இருந்து அனுப்பியவரின் அடையாளத்தோடு வந்திருக்க வேண்டும். அதனால மோசடிகளுக்கு எதிராக பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யணும்? உண்மையில் ஆக்ட் நினைவில் கொள்ள வேண்டும். செயலியை சேர்க்க வேண்டும். மோசடிகளுக்கு எதிரான ஸ்கேம்ஷில் செயலியையும் கணினி கிருமிகளுக்கு எதிரான செயலியையும் மணிலாக்கையும் பதிவிறக்கம் செய்யலாம். உங்கள் வங்கி கணக்கையும் கைபேசியையும் அவை பாதுகாக்கும். சோதிப்பது. ஏதாவது ஒன்று மோசடி என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்றால் அதை பற்றி சோதித்து பாருங்கள். 24 மணி நேரமும் இயங்கும் ஸ்கேம்ஷில் உதவி எண் 1799 அழைக்கலாம். ஸ்கேம்ஷில் செயலியை பயன்படுத்தி சந்தேகப்படும்படியான விஷயங்களை சோதித்து பார்க்கலாம். சொல்வது. உங்கள் குடும்பத்திடம், நண்பர்களிடம், அதிகாரிகளிடம் மோசடி பற்றி சொல்லுங்கள். சமூகத்தில் உள்ள மற்றவர்களை பாதுகாக்க அது உதவும். சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது. நம்மை பாதுகாத்துக் கொள்ள 3 எளிய வழிகள் இருக்கின்றன. உங்கள் கணக்கு அல்லது கடன் பற்று அட்டை அத்துமீறப்பட்டிருந்தால் இணையம் வழி அல்லது நேரில் சென்று காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். உடனடி உதவி தேவை என்றால் மட்டும் 999 எண்ணை அழைக்கவும். இந்த அங்கம் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். பாதுகாப்பாக, வெளிப்பாக, எச்சரிக்கையாக ஒன்றுபட்டு இருப்பதன் மூலம் நாம் மோசடிகளுக்கு எதிராக போராட முடியும்.